நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். அதாவது தினம் ஒரு பதிவு போடணும் ஆசைதான், ஆனால் முடியல. ஏன்னா நிறைய நேயர்கள் என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும், சரியா இருக்கு. அதனால எனக்கு நேரம் இருக்கிறப்பெல்லாம் ஒரு பதிவு, அருமையான பதிவு, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆமாம், இன்னைக்கு நான் சொல்ல போறது என்னன்னா, ஆண்டியும் அரசனாவான். ஆமாம், என்னடா இது எப்படிடா கேட்கலாம். அது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம், 20 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு மில்லு ஸ்கிராப்பு, இந்த இரும்பு ஸ்கிராப்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க, கிலோ கணக்கில், டன் கணக்கில், அங்கே ஒரு டீ பாய் இருப்பான் அந்த கம்பெனியில். அவன் தான் பார்த்துப்பான், முதலாளி வர வரைக்கும் அவன் தான் வரவங்களை உட்கார வைப்பான், டீ வாங்கி தருவான். அப்படிலாம் இருந்தது. இந்த முதலாளி வந்த உடனே அந்த ஸ்கிராப்பெல்லாம் வரவன் வாங்கிட்டு போவான், காசை கொடுப்பான். அந்த மாதிரி வியாபாரம் ஆகின்னு இருந்தது, நல்ல பிரமாதமாக. கொஞ்ச நாளில் முதலாளிக்கு உடம்பு சரியில்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டீ பாய் இவன் தான் பார்த்துப்பான். அப்போ வரவங்கெல்லாம், எங்கப்பா அவங்க முதலாளி உடம்பு சரியில்லைங்க அப்படின்னுவான். சரியா, இந்த ஸ்கிராப்லாம் எடுக்கணுமே, உனக்கு தெரியுமா? என்னங்க தெரியுமான்றீங்க, வருஷக்கணக்காக இருக்கிறீங்க, நான் தெரியாது அப்படின்னு சொல்லுவான். சரி, அந்த ஸ்கிராப்பு கொடுங்க, எனக்கு இத்தனை டன்னு கொடு, இல்லைன்னா இத்தனை கிலோ கொடு கேட்குறப்போ முதலாளிக்கு ஃபோன் பண்ணுவான். முதலாளி இவங்க கேட்குறாங்க என்னான்னு, குறா இந்த ரேட்டில் குறா, அந்த ரேட்டில் குறான்னு வரும். இப்படி போய் என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் இவன் பார்த்தான், என்னடா காலத்துக்கும் டீ வாங்குறதும் ஆற்றுறதும் குடிக்கிறதும் இது ஒரு தொழிலாக இங்கே இது இருந்துட்டு வரவங்களை சொன்னான், யோ நான் தரேன், நீ முதலாளிகளை சொல்கிற வேலையெல்லாம் அப்புறம். அதாவது இப்போ அவர் வந்தாருன்னா 10 ரூபான்னாருன்னு வை, நான் என்ன செய்வேன், 8 ரூபாய்க்கு தருவேன். ஆனால் நீ 1 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துடணும். அவரு என்ன கேட்பாரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஐயா அவங்க 8 ரூபாய் தான் கேட்டாங்க, நான் என்ன பண்ணுறது. அவர் சரி கொடுறா, ஏன்னா லாபம் இருக்குது. இப்படி பிரமாதமாக செட் ஆகிட்டான். அப்புறம் தனியாக செய்ய வந்துட்டான். பாருங்க நேரம் என்ன மாதிரி. அந்த மாதிரி நேரங்காலம் வந்ததுன்னா பிரமாதமாக எப்படியோ ஈத்துட்டு போயிடும் ஆளுங்களை, என்னுடைய அனுபவம். ஆமாம், காரணம் ஏன் சொல்கிறேன்னா, அவன் எனக்கு தெரியும், கேட்டேன், உன் ஜாதகம் கூடியா பார்க்கலான்னு. அப்போதான் தெரிஞ்சுக்கினேன், ஒரு ஜாதகத்தில் திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் இணைந்து, அது ரெண்டும் இணைஞ்சு, அதாவது கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ எப்படின்னா 1, 5, 9 திரிகோணம், கேந்திரம் 1, 4, 7, 10 அதில் இருந்தா எழுதி வைங்க, டெஃபினட்டா கோட்டீஸ்வரன், பணக்காரன், சேலஞ்ச். பார்த்துட்டேன். அதாவது அவன் ஜாதகம் பார்க்குறப்போ ரிஷப லக்னம், லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதியும் கேந்திராதிபதி அவனை, அதே திரிகோணாதிபதி சனி, மகரம், சனி சம்பந்தப்பட்டது, ரெண்டும் இணைஞ்சு இருக்கு. எது, சனியும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கு. அதுல தான்ப்பா அவனுக்கு பிரமாதமா கொடுத்தது வாழ்க்கை. ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் பேர் ஐயோ எனக்கு வாழ்க்கை இல்லை, உரிமை இல்லை, காலத்துக்கு நான் இப்படியே இருக்கிறேன்னு வாங்க. உங்க ஜாதகம் பாருங்க, திரிகோணாதிபதி திரிகோணத்திலேயே இருந்தால் நிச்சயமா வாழ்க்கை. ஆனா அந்த திரிகோணாதிபதியோட 6, 8, 12 கூடியவன் சேரக்கூடாது. ரெண்டாவது கேந்திராதிபதி 1, 4, 7, 10 கூடியவனோட கேந்திராதிபதி, அதுதான் கேந்திராதிபதி, அதோட 6, 8, 12 கூடியவன் சேராம அந்த கேந்திராதிபதி கேந்திரத்திலே இருந்தால் நிச்சயமா வாழ்க்கை. அது மட்டுமல்ல, கேந்திராதிபதியே பரிவர்த்தனை இருந்தாலும் வாழ்க்கை தான். அதாவது ரிஷபலகனம், சிம்மம் சனி, கும்பம் சூரியன் பரிவர்த்தனை ஆயிடுச்சு பாருங்க, பிரமாதமா இருப்பார் அந்த ஆள். ஒரு காலத்துல படாத பாடு, அடுத்த வேலை எப்படியோ, அதுக்கப்புறம் படிப்படியா வந்து வண்டி வீடு வாசலோட
அமக்கலமா உட்காந்துட்டாரு. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஜாதகத்துல முக்கியமா திரிகோணம் நல்லா இருந்தால், கேந்திரம் நல்லா இருந்தால் கவலையே படவானா. ரெண்டாவது இன்னொன்னு 9-10 கூடியவன், அதாவது திரிகோணாதிபதி கேந்திராதிபதி இணைந்து 1-5-9 அல்லது 1-4-7-10 இருந்தாலும் அதை குரு பார்த்தாலும் பிரமாதமாக இருப்பார்கள், சந்தேகமே இல்லை. ஆனா நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த தசை வந்ததுன்னா, எது இந்த 9-10 கூடியவன் தசை வந்தா டெஃபினட்டா பிரமாதமா வந்துடுவாங்க, பயமே இல்லை. இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப பேரு கேது பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ கேது கேது கேதுன்னு. கேது எனக்கு தெரிஞ்சு ஆளாக்கியது சிலரை. அது எப்படியா கேது ஆளாக்கியது? அதே தான் நான் சொல்ல வருவேன். இதே கேது பஞ்சமத்துல 5ல் உட்கார்ந்து குரு பார்த்ததுன்னா, இல்ல குரு சேர்ந்ததுன்னா கேள யோகம். ஆமா, பிரமாதமா வந்துடுறாங்க, கேரண்டியா சொல்லுவேன். ஆமா, ஏன்னா 5 எதிர்பாரா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, குரு தனத்தை வாரி கொடுக்கறது. இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா பிரமாதமான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தார் என் கையில, சார் என் ஜாதகம் பாருங்க சார், காலத்துக்கு எப்படி இருக்கிறேன்னு பார்த்தேன். 5ல் கேது, 9ல் இத்தனைக்கு என்ன நீச்சம் பெற்ற குரு தான். நீ பெரிய பணக்காரன் போயாங்க சிஷா ஆண்டாள். சார் என்ன சார் இப்ப சொல்றீங்கன்னா, நீ பாரியா கேது கெடுக்கனாங்களே சார், எல்லாரையும் கெடுக்காதியா, சில ஜாதகத்தை கெடுக்கும் உண்மை, இதை கெடுக்காது, நீ வேணா பாரு அப்படின்னு. ஐயா அந்த கேதை இந்த குரு 9ஆம் பார்வையா பாக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆள் படிப்படியா முன்னேறிட்டான், பிரமாதமா வந்துட்டான். அதனால நேயர்களே, நீங்க இந்த கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது, சனி இருக்குதுன்னு பயப்படாதீங்க. சுக்கரன் இருந்தா மட்டும் என்ன வாரி குத்துதா? சுக்கரனே எத்தனையோ பேரை கடன்கார நாய் கூட்டி இருக்கு. காரணம் அது உட்கார இடம். பொதுவா ஒரு ஜாதகத்துல 5 கூடியவன் நல்ல இடத்துல உட்கார்ந்தா அவன் பயப்பட வேணாம். 6-8-12 உட்கார்ந்தா அந்த 5 கூடியவன் பவனும் கம்மி தான். ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, உங்க ஜாதகத்துல திரிகோணம் நல்லா இருக்கா, கேந்திரம் நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருந்தா கவலையே வானாம். ஆமா, இன்னொன்னு இதே கேதை பத்தி கூட சொல்றேன். ஒருத்தருக்கு 2ல் கேது, சார் எனக்கு 2ல் கேது சார், நான் எப்படி சார் இருப்பேன் அப்படின்னா, நான் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த கேது உட்கார்ந்த இடம் மீனம், அவள் லக்னம் கும்பம், பிரமாதமா இருப்பையான்னு. சார் 2ல் இருந்த சார் தன குடும்பஸ்தானத்துல, அவங்க ஜோசியம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருக்கட்டைங்க, கேது எந்த இடத்துல உட்காருதோ அவனுடைய குணத்தை கொடுக்கும், அவன் தன்மையை உருவாக்கும். குரு இல்லத்துல உட்கார்ந்தது கண்டிப்பா சம்பாதிப்ப, குடும்பத்துல பிரச்சனை வரலாம், இருந்தாலும் பொருளாதாரம் பிரச்சனை இல்லை. சமீபத்துல பார்த்தேன், நல்லா இருக்கிறாங்க. அதனால இன்னும் உங்களுக்கு எவ்வளவோ சொல்லுவேன், இதை நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். உங்க ஜாதகத்துல திரிகோணாதிபதி, திரிகோணம் அதாவது ரிஷப லக்னம் அப்படின்னா சுக்கிரன், 5 புதன், 9 சனி நல்லா இருந்தா கவலையே படாதீங்க, ஜாம் வருவீங்க. கேந்திரம் அதையும் சொல்லிடுறேன், மீன லக்னம் குரு 4 கேந்திரத்தில் 4 மிதுனம், புதன் 7 அதே புதன், 10 அதே குரு கேந்திரம். அந்த மாதிரி கேந்திரம் நல்லா இருந்தா கவலையே படாதீங்க, வாழ்க்கை அருமையா இருக்கும். நன்றி, வணக்கம்.